வணக்கம். இன்றைய நம்ம தேடலுக்கு உங்களை வரவேற்கிறோம். நாம இன்றைக்கு பார்க்க போற மூலம் இரகசிய இந்தியா யோகிகள் தேடி ஒரு பயணம் புத்தகத்தோட சில முக்கியமான பகுதிகள். ஆமா, ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு புத்தகம் இது. இந்த புத்தகத்தோட ஆசிரியர் அவர் இந்திய யோகிகள் அவங்களோட அந்த பழங்கால ஞானம் பத்தி ம், ஐரோப்பியர்கள் மத்தியில நிறைய கட்டுக்கதைகள் இருந்திருக்கு இல்லையா? ஆமா, ரொம்ப விசித்திரமான கதைகள்னு கூட சொல்றாங்க. சக்தி சித்து வேலைகள்னு. அதான் அதுக்கு பின்னாடி என்ன உண்மை இருக்குன்னு தேடி ஒரு பெரிய பயணமே போயிருக்காரு. வெறும் கதையா உண்மையான்னு பார்க்க அந்த மர்மமான மனிதர்கள் உண்மையிலேயே யார், அவங்க கிட்ட என்ன இருக்கு. சரி. இன்னைக்கு நாம ஆசிரியரோட இந்த பயணத்தோட ஆரம்ப கட்டம், அவர் சந்திச்ச சில சவால்கள், அப்புறம் உண்மையான ஞானிகளை தேடும்போது அவருக்கு கிடைச்ச அந்த முதல் கட்ட புரிதல்கள், இதையெல்லாம் இந்த பகுதிகளை வச்சு கொஞ்சம் ஆழமா அலச போறோம். சரி, பார்க்கலாம். சரி, உள்ள போகலாமா? போலாம். ஆனா கதைகள் உழவுதுன்னு ஆசிரியர் சொல்றாரு இல்லையா? அவர் எதை தேடி இந்தியாவுக்கு வந்தார்? வெறும் கட்டுக்கதைகளை சரிபார்க்கவா, இல்ல அதுக்கு மேல ஏதாவது நோக்கம் இருந்துச்சா? இல்ல, வெறும் கதைகளை கேட்கறது மட்டும் நோக்கம் இல்ல. அதுக்கு பின்னாடி உண்மை என்னன்னு பார்க்கறது தான் முக்கியம். குறிப்பா சொல்லப் போனா, அந்த அசாதாரணமான மன ஆற்றல், சில சக்திகள், இதெல்லாம் கொடுக்கக்கூடிய ஒரு பழங்கால ஞானம், அது உண்மையிலேயே இருக்கா? ஓ, அத நேரடியா அனுபவிக்க முடியுமா? அதுதான் அவருடைய தேடலின் மையமா இருந்துச்சு. வெறும் கேள்வி ஞானமா இல்லாம, முதல் கை அனுபவம், ஒரு நேரடி சான்று வேணும்னு தேடினார். அப்போ அந்த ஞானம் நிஜமா கற்பனையா எப்படிப்பட்டதுன்னு தானே பார்க்கணும்னு நினைச்சார். ஆமா, தானே கண்டறியணும்னு ஒரு ஆவல். ஓ, அப்படியா? நேரடி அனுபவம் தேடி போறதுங்கிறது சுலபமா இருந்திருக்காதே. நினைச்ச மாதிரி அந்த ஞானிகளை யோகிகளை அவர் சந்திச்சாரா? அவங்கள கண்டுபிடிக்கிறது அவ்வளோ எளிதா இருந்துச்சா? இல்லவே இல்ல. அதுதான் இந்த பயணத்தோட ஒரு பெரிய சவாலே. ஆசிரியர் ரொம்ப தெளிவா சொல்றார், வழியில நிறைய ஏமாற்றங்கள், நிறைய ஏமாத்துற ஆட்களையும் சந்திக்க வேண்டி இருந்ததா சொல்றார். அப்படியா? ஆமா, இது வெறும் தேடல் இல்ல, உண்மையானத போலியிலிருந்து பிரிச்செடுக்கிற ஒரு பெரிய வடிகட்டல் வேலை மாதிரி இருந்திருக்கு. அப்போ நிறைய போலிகளை பார்த்திருக்கார் போல. எப்படிப்பட்டவங்களை அவர் குறிப்பிடுறார்? இது கொஞ்சம் கேட்கவே சுவாரஸ்யமா இருக்கு. ஆமா, அவரே நல்லா விவரிக்கிறார் பாருங்க. சிலரை நல்ல எண்ணம் கொண்ட முட்டாள்கள்னு சொல்றார். நல்ல எண்ணம் கொண்ட முட்டாள்களா? ஆமா, அதாவது அவங்க கிட்ட கெட்ட நோக்கம் இல்ல, ஆனா ஞானம்னு நினைச்சு எதையோ பேசிட்டு இருப்பாங்க. அப்புறம் நூல்களுக்கு அடிமையானவர்கள். ஓ, புத்தக புழுக்கள் மாதிரி. ஆமா, அக்கா படிச்சத அப்படியே ஒப்பிப்பாங்க, ஆனா சொந்த அனுபவம் கொஞ்சம் கூட இருக்காது. சரி, வேற? இன்னொன்னு மதிப்பிற்குரிய அறியாமையாளர்கள். இவங்க பாக்குறதுக்கு பெரிய ஞானி மாதிரி, ஆள் தோற்றம் எல்லாம் அப்படி இருக்கும், ஆனா உண்மையில ஆன்மீகத்தை பத்தி ஒண்ணுமே தெரிஞ்சிருக்காது. ம், அப்புறம் நேரடியா பணம் தேடும் மந்திரவாதிகள், சித்து வேலை செய்றேன், அருள் வாக்கு சொல்றேன்னு சொல்லி காசு பாக்குற கூட்டம். இது எல்லா இடத்துலயும் இருக்குமே. ஆமா, கடைசியா பக்திமான் வேடமிட்ட மோசடிக்காரர்கள். இவங்க தான் ரொம்ப ஆபத்தானவங்கன்னு சொல்றாரு. பக்திய ஒரு முகமூடியா வச்சு ஏமாத்துறவங்க. இப்படி பல வகை. அப்பாப்பா, இத்தனை வகை போலிகளுக்கு மத்தியில உண்மையான ஒருத்தரை கண்டுபிடிக்கிறது யோசிச்சாலே மலைப்பா இருக்கு. இதுக்கு ரொம்ப பொறுமையும் பகுத்தறிகிற திறனும் தேவைப்பட்டிருக்குமே. நிச்சயமா, நிச்சயமா. கட்டுக்கதை எது உண்மை எதுன்னு பிரிச்சு பார்க்கறது எவ்வளவு சிக்கலான வேலைங்கிறது இது நல்லாவே காட்டுது. அவசரப்பட்டு யாரையும் நம்பிட முடியாது. அதே சமயம் எல்லாருமே போலின்னு ஒதுக்கிடவும் முடியாது இல்லையா? ஆமா, அதுவும் சரிதான். சரியான ஒரு கண்ணோட்டம் ரொம்ப முக்கியம். இதுல இன்னொரு சுவாரஸ்யமான விஷயத்தையும் ஆசிரியர் சொல்றார். அதாவது மேற்கத்தியர்கள், குறிப்பா இந்தியாவிலேயே அதிகாரத்தில் இருந்த ஆங்கிலேயர்கள், அவங்க ஏன் இந்தியாவின் இந்த ஆன்மீக பக்கத்தை பெரும்பாலும் கண்டுக்கவே இல்லை, இல்லாட்டி தவறு விட்டாங்கன்னு சொல்றாரு. இது அவங்கள கண்டுபிடிக்கிறது கஷ்டங்கிறத தாண்டி அவங்களோட அணுகுமுறை சம்பந்தப்பட்ட பிரச்சனையாவும் பார்க்கறாரு போல. ஆமா, அது ஒரு முக்கியமான புள்ளி. அதுக்கு பல காரணங்களை சொல்றார். ஒன்னு அந்த உத்தியோகபூர்வ கௌரவம், அதாவது ஒபிஷியல் டிக்னிட்டி. பதவியில் இருக்கிற திமிரா? அப்படி சொல்லலாம்.
பெரிய பதவியில இருக்கிற நாம எப்படி ஒரு சாதாரண யோகி மாதிரி தெரியறவர் கிட்ட போய் நிக்கிறதுங்கிற ஒரு தயக்கம். அப்புறம் அந்த பிரிட்டிஷ் கௌரவத்தை காப்பாத்தணுங்கிற எண்ணம், நம்ம மேட்டிமைத்தனம், ம், இப்படி பார்வை இருந்துச்சு. சரிதான். இதெல்லாம் சேர்ந்து அவங்கள இந்த மாதிரி விஷயங்கள்ல ஆழமா இறங்கி பார்க்க விடாம தடுத்துடுச்சு. அப்போ ஆசிரியர் இதுக்கு நேர்மாறான ஒரு அணுகுமுறையை கடைபிடிச்சாருன்னு சொல்றாரா? அது அவருக்கு எப்படி உதவிச்சு? ரொம்ப சரி. ஆசிரியர் தன்னோட அணுகுமுறை எப்படி வித்தியாசமா இருந்துச்சுன்னு சொல்றார். தேவையில்லாத கௌரவம், பெருமை இதெல்லாம் ஒதுக்கி வச்சுட்டு ஒரு மாணவன் மாதிரி கத்துக்கிற மனப்பான்மையோட போனதா சொல்றார். ஓஹோ, மத்தவங்கள புரிஞ்சுக்க முயற்சி பண்றது, அவங்க மேல அனுதாபம் காட்டுறது, அப்புறம் அவங்க தோற்றமோ நிறமோ எதுவா இருந்தாலும் சரி, ஒரு திறந்த மனசோட அணுகுறது. இதுதான் அவருக்கு சில கதவுகளை திறந்து விட்டு தான் நம்புறார். இதுக்கு உதாரணமா திருச்சிராப்பள்ளி பக்கத்துல ஒரு ரயில்வே ஊழியரை சந்திச்சத சொல்றாரு இல்லையா? அது அது இந்த நிலைமையை பளிச்சுன்னு காட்டுது. ஆமா, மிக அருமையான உதாரணம் அது. அந்த ரயில்வே ஊழியர் ஒரு காக்னி, அதாவது லண்டனோட கிழக்கு பகுதியைச் சேர்ந்த ஒரு சாதாரண ஆங்கிலேயர். சரி, அவர்கிட்ட ஆசிரியர், நீங்க யோகிகளை பார்த்திருக்கீங்களான்னு கேக்குறாரு. அதுக்கு அந்த ஊழியர், 26 வருஷமா இந்தியால வேலை செய்யற அவர், 26 வருஷமா? ஆமா, யோகிகளா அப்படின்னா அது ஏதாச்சும் மிருகமான்னு திருப்பி கேட்டாராம். என்னது, மிருகமான்னு கேட்டாரா? நம்பவே முடியலையே. 26 வருஷம் இந்தியால இருந்தும் யோகினா என்னன்னே தெரியாதா? ஆமா, இதுதான் யதார்த்தமா இருந்திருக்கு. சாதாரண ஆங்கிலேயர்கள் மட்டுமல்ல, பல அதிகாரிகள் கூட இந்தியாவின் இந்த ஆன்மீக உலகத்தை பத்தி எந்த அறிவும் இல்லாம அதிலிருந்து எவ்வளோ தூரம் விலகி இருந்தாங்கன்னு இது காட்டுது. அப்போ ஆசிரியரோட அந்த தாழ்மையான திறந்த மனப்பான்மை தான் இந்த மாதிரி தடைகளை தாண்டி சில உண்மையான மனிதர்களை சந்திக்க அவருக்கு உதவி இருக்குது சொல்லலாம். கண்டிப்பா, அது ஒரு முக்கியமான காரணம். சரி, இப்போ விஷயத்துக்கு வருவோம். இவ்வளவு கஷ்டப்பட்டு தேட வேண்டி இருக்குன்னா அதுக்கு காரணம் வெறும் போலிகள் மட்டும்தானா? இல்ல உண்மையான சக்தி வாய்ந்த யோகிகளே தங்களை வெளிக்காட்டிக்க விரும்பலையா? ஆசிரியர் இத பத்தி என்ன சொல்றார்? இதுதான் விஷயத்தோட மையப்புள்ளியே. ஆசிரியர் என்ன சொல்றார்னா, மிகச்சிறந்த யோகிகள், அதாவது உண்மையிலே ஆழ்ந்த ஞானமும் சக்தியும் கொண்டவங்க, வேணுனே தங்களை மறைச்சுக்கிறாங்க. வேணுனே மறைச்சிக்கிறாங்களா? ஏன்? விளம்பரம் பிடிக்காதா? இல்ல வேற ஏதாவது காரணமா? பல காரணங்கள் இருக்கலாம்னு சொல்றாரு. ஒன்னு, அவங்க இயல்பிலே ரொம்ப அரிதானவங்க. ரெண்டாவது, அவங்க தனிமை ரொம்ப விரும்புறவங்க. மக்கள் கூட்டம், புகழ்ச்சி இதையெல்லாம் தவிர்க்க நினைக்கிறாங்க. சரி. மூணாவது, தங்களுடைய அந்த அசாதாரண திறமைகளை, சக்திகளை வேணுனே மறைக்கிறாங்க. சில சமயம் தங்களுக்கு எதுவுமே தெரியாத மாதிரி ஒரு சாதாரண ஆள் மாதிரி கூட நடந்துக்கிறாங்க. ஓ, அப்படியா? பாவனை செய்றாங்களா? ஆமா, அவங்க எந்த விளம்பரத்தையும் தேடுறதில்ல. ஆர்வமா வர்ற மேற்கத்தியர்களை கூட சில சமயம் ஏதாவது சொல்லி திருப்பி அனுப்பிடுவாங்கன்னு சொல்றார். சுவாரஸ்யமா இருக்கு. ஆசிரியர் ஒரு ஒப்பீடும் செய்றார். அமெரிக்க சிந்தனையாளர் எமர்சன் சொன்ன மாதிரி, பெரிய மனிதனா இருக்கணும்னா தவறா புரிஞ்சுக்கப்பட தயாரா இருக்கணும் அப்படிங்கிற கருத்துல. To be great is to be misunderstood. அதேதான். அதுல இவங்க ஏதாவது மதிப்பை பாக்குறாங்களோ என்னவோன்னு யோசிக்கிறார். அதாவது எல்லோராலும் சரியா புரிஞ்சுக்கப்பட வேண்டிய அவசியம் அவங்களுக்கு இல்லைன்னு நினைக்கலாம். ஆனா இந்த ரகசிய தன்மை அது ஒரு விதத்துல சுயநலமா தெரியுதே. அவங்க ஞானத்தை மத்தவங்களுக்கு கொடுக்காம மறைச்சு வச்சா அது எப்படி நல்லது? அது பரவாம போயிடுமே. ஆசிரியர் இந்த கேள்வியும் எழுப்புறார். இந்த ரகசிய தன்மை ஒருவேளை நமக்கு சுயநலமா தோணலாம். ஆனா இதனால என்ன ஆச்சுன்னா, காலப்போக்குல அவங்களோட ஞானம், அவங்களோட வழிமுறை எல்லாமே காணக்கூடிய வரலாற்றிலிருந்து மெல்ல மெல்ல மறைஞ்சு போச்சுன்னு அவர் வருத்தப்படுறாரு. ஓ, அவங்க பரவலா அத அடுத்த தலைமுறைக்கு கொடுக்காததால அது அருகி போற நிலைமைக்கு வந்துடுச்சு. இது ஒரு முக்கியமான விமர்சனம் அவரோட பார்வையில. அப்போ போலிகளை அடையாளம் காண்றது ஒரு சவால், உண்மையானவங்களை கண்டுபிடிக்கிறதும் கஷ்டம்.
சரி, அப்போ இந்தியாவிலே இது பத்தின தகவல்கள் எப்படி இருக்கு? அங்கிருந்து கிடைச்ச விவரங்களை வச்சு ஏதாவது புரிஞ்சுக்க முடியுமா? அதுலயும் ஆசிரியர் சில சிக்கல்களை பார்த்ததா சொல்றாரே. ஆமா, இந்தியாவிலிருந்து கிடைச்ச தகவல்கள்லயும் ஒரு சவால் இருந்ததா சொல்றார். அதாவது ஒரு விமர்சன பார்வை. கிரிட்டிக்கல் அவுட்லுக்குன்னு சொல்றோம்ல. எதையும் கேள்வி கேட்டு ஆராய்ந்து ஏத்துக்கிற மனப்பான்மை. அது பொதுவா குறைவா இருந்ததா உணர்றார். ஓ, அப்போ சுலபமா நம்பிடுறாங்களா? ஆமா, நிறைய பேர் எதையும் சுலபமா நம்பிடுறாங்க அல்லது ரொம்ப மிகப்படுத்தி சொல்றாங்க. அப்போ எப்படி உண்மையை கண்டுபிடிக்கிறது? ஒரு பக்கம் மேற்கத்திய சந்தேகம், இன்னொரு பக்கம் இந்த மாதிரி சுலபமா நம்புற தன்மை, மிகைப்படுத்தல், இது ரெண்டுக்கும் நடுவுல ஆசிரியர் எப்படி பயணிச்சார்? என்ன அணுகுமுறை வச்சிருந்தார்? இங்கதான் ஆசிரியரோட அணுகுமுறை ரொம்ப தனித்துவமா இருக்கு. அவர் சொல்றார், இந்த சூழலை சமாளிக்க தனக்கு 2 விதமான மனநிலையும் தேவைப்பட்டுச்சுன்னு. 2 விதமாவா? ஆமா. ஒன்னு விஞ்ஞான சந்தேகம், சயின்டிபிக் ஸ்கெப்டிசிசம். இது அவருக்கு ஒரு பத்திரிகையாளரா இருந்ததாலும் மேற்கத்திய கல்வி பின்னணியாலும் கிடைச்சது. எதையும் எடுப்புல நம்பாம கேள்வி கேட்கறது, ஆதாரம் தேடுறது, ஆராயறது. சரி. அதே சமயம் இன்னொன்னு ஆன்மீக உணர்திறன், ஸ்பிரிச்சுவல் சென்சிபிலிட்டி. இது அவரோட தனிப்பட்ட தேடல், அப்புறம் கிழக்கத்திய தத்துவங்கள், நூல்களை படிச்சது மூலமா கிடைச்சது. அப்படின்னா? அதாவது எல்லாத்தையும் வெறும் சந்தேக கண்ணோட மட்டும் பார்க்காம, சில விஷயங்கள் நம்மளோட சாதாரண தர்க்க அறிவுக்கு அப்பாற்பட்டதாவும் இருக்கலான்னு ஏத்துக்கிற ஒரு திறந்த மனப்பான்மை, ஒரு உள்ளுணர்வு மாதிரி. ஆக சந்தேகமும் வேணும், அதே சமயம் முழுசா நிராகரிச்சிடவும் கூடாது. இந்த ரெண்டுக்கும் நடுவுல ஒரு சமநிலை, பேலன்ஸ் பண்ண வேண்டியிருக்கு. சரியா சொன்னீங்க. இந்த இரட்டை அணுகுமுறை தான் அவர் கேள்விப்பட்ட எண்ணற்ற கதைகள், மிகைப்படுத்தல்கள், அது ஆசிரியர் அழகா தாராளமான வர்ணம் பூசுதல்னு சொல்றாரு. தாராளமான வர்ணம் பூசுதலா? ம், ஆமா. அப்புறம் மூட நம்பிக்கைகள், இது எல்லாத்துக்கும் நடுவுல புகுந்து போய் உண்மையை மட்டும் பிரித்தெடுக்க உதவி இருக்கு. வெறும் குருட்டு நம்பிக்கையையோ இல்ல குருட்டு அவநம்பிக்கையையோ அவர் விரும்பல. விசாரணை செஞ்சு பார்க்கணும். ஆமா, முறையான விசாரணைக்கு பிறகு நிரூபிக்கப்படுற உண்மையை தான் அவர் மதிக்கிறாரு. இத்தனை சவால்கள், ஏமாற்றங்கள், போலிகள், தகவல்களில் குழப்பம், இதையெல்லாம் தாண்டி உண்மையிலேயே இந்தியாவில், குறிப்பா அதோட கடந்த காலத்துல கற்றுக்கொள்ள தகுதியான மதிப்புமிக்க ஏதோ ஒன்று இருக்கிறதுன்னு ஆசிரியர் நம்புறாரா? இல்ல இது எல்லாமே காலாவதியான விஷயங்கள் நினைக்கிறாரா? இல்ல, கண்டிப்பா மதிப்புமிக்க ஒன்று இருக்குன்னு அவர் உறுதியா நம்புறார். சமகால இந்தியா ஒரு மேலோட்டமான பார்வைக்கு சில சுற்றுலா பயணிகளுக்கு ஏமாற்றமா தெரியலாம். ஆனா அதுக்குள்ள யோகா அப்படிங்கிற ஒரு விலை மதிப்பட்ட கலாச்சார எச்சம், ஒரு ப்ரெஷியஸ் கல்ச்சுரல் ரெலிக், அது புதஞ்சு கிடக்குன்னு அவர் அழுத்தமா சொல்றார். யோகாவா? ஆனா அதுவும் இப்ப ரொம்ப வணிகமயமாயிடுச்சு, வெறும் உடற்பயிற்சி மாதிரி ஆயிடுச்சுன்னு சொல்றாங்களே. ஆசிரியர் அத மறுக்கல. ஆனா அவர் சொல்ற யோகா வெறும் உடற்பயிற்சி மட்டும் இல்ல. அது ஒரு ஆழமான ஞான முறை. அது பெரும்பாலும் இந்தியாவின் கடந்த காலத்தை சேர்ந்ததுனாலும் இன்னைக்கும் அத உண்மையாக பயிற்சி செய்யற சில வாழும் குருக்களும் இருக்காங்கன்னு சொல்றார். அது முழுசா அழிஞ்சு போயிடல. ஓ, அப்போ இன்னும் இருக்கா? ஆமா, இந்த ஞானம் ரொம்ப உறுதியான, நடைமுறைக்கு பயன் தரக்கூடிய நன்மைகளை கொடுக்கும்னு அவர் நம்புறார். உதாரணமா சிறந்த ஆரோக்கியம், மன அமைதி. ஆமா, மன அமைதி இன்னைக்கு ரொம்ப முக்கியம். நிச்சயமா, இன்றைய பரபரப்பான உலகத்துல எவ்ளோ முக்கியம் நமக்கு தெரியும். அப்புறம் ஒரு ஆழமான ஆன்மீக நிறைவு. இத ஒரு புது மதமா பார்க்கணுமா, மேற்கத்திய மதங்களுக்கு பதிலா? இல்லவே இல்ல. ஆசிரியர் அத ஒரு புது மதமாவோ மேற்கத்திய மதங்களுக்கு மாற்றாவோ முன்வைக்கல. அது முக்கியம். மாறா மேற்குலகம் தங்களுடைய வளர்ச்சிக்கும் நிறைவுக்கும் பயன்படுத்திக்க கூடிய ஒரு மதிப்புமிக்க அறிவு தொகுப்பா பார்க்கறார். சரி. அது அழகா ஞானத்தின் சில கூழாங்கற்கள்னு சொல்றார். கூழங்கற்களா? ஆமா, அதாவது ஒட்டுமொத்த மலையையும் தூக்கிட்டு வர முடியலன்னாலும் சில விலை மதிப்பற்ற கற்களையாவது எடுத்துட்டு வர முடியுங்கிற மாதிரி. அந்த ஞானத்திலிருந்து சில துளிகளையாவது பெற முடியும்னு நம்புறார். ஆக எல்லா கஷ்டங்களையும் தாண்டி தேடுறவங்களுக்கு கிடைக்கக்கூடிய பொக்கிஷம் இன்னும் இருக்குன்னு சொல்றார். இது ஆசிரியரோட பார்வையில.
ஆனா இந்த பயணத்துல அவருக்கே ஏதாவது மாற்றம் ஏற்பட்டதா? இது வெறும் புற உலக தேடலா மட்டும்தான் இருந்ததா, இல்ல அவருக்குள்ளேயும் ஏதாவது மாத்திச்சா? இது ரொம்ப ரொம்ப முக்கியமான கேள்வி. இந்த பயணம் அவரை ஆழமா மாத்திருக்கு. அவர் ஆரம்பத்துல கடவுள், ஆன்மீகம் இந்த மாதிரி விஷயங்கள்ல நிறைய சந்தேகம் உள்ளவரா தான் இருந்திருக்கார். ஒருவித பகுத்தறிவுவாதி, இல்லாட்டி அறியவிலாமை கொள்கையாளர், அக்னாஸ்டிக்னு சொல்லுவோம்ல. ஆமா. அப்படி இருந்தவர் இந்த பயணத்துல குறிப்பா ஒரு காட்டு ஞானியோட ஏற்பட்ட அனுபவங்களுக்கு பிறகு அவர் பார்வையில ஒரு பெரிய மாற்றம் ஏற்பட்டதா சொல்றார். என்ன மாதிரியான மாற்றம்? மூட நம்பிக்கைகளை நம்ப ஆரம்பிச்சிட்டாரா? அற்புதங்களை நம்புறாரா? இல்ல, அப்படி இல்ல. அதுதான் முக்கியம். அவர் சொல்றது என்னன்னா, இந்த நம்பிக்கை மாற்றம் வெறும் தர்க்க ரீதியான வாதங்களாலேயோ விவாதங்களாலேயோ வரல. மாறா சில பெரும் அனுபவங்களின் நேரடி சாட்சியால வந்ததுங்கிறார். நேரடி அனுபவமா? ஆமா, இது ரொம்ப சுவாரஸ்யமான விஷயம். ஏன்னா இது அற்புதங்கள் அப்படியே கண்மூடித்தனமா ஏத்துக்கிட்டதா அர்த்தம் இல்ல. அப்ப எப்படி? மாறா இயற்கையோட விதிகளை பத்தி நாம இப்போ வச்சிருக்கிற விஞ்ஞான புரிதலுக்கு சில வரையறைகள் இருக்கு, சில லிமிட்டேஷன்ஸ் இருக்கு. அதுக்கு அப்பாற்பட்ட விஷயங்களும் இருக்கலாங்கிறத ஏத்துக்கிற பக்குவத்தை குறிக்குது. ஓ, நம்ம அறிவியல் அறிவுக்கு அப்பாற்பட்டதா? இருக்கலான்னு அவர் நினைக்க ஆரம்பிக்கிறார். அவர் பார்த்த சில விஷயங்கள், அனுபவிச்ச சில அனுபவங்கள் அவரோட பழைய பகுத்தறிவுவாத நிலைப்பாட்டை மறுபரிசீலனை செய்ய வச்சிருக்கு. இன்னும் அறியப்படாத, விளக்க முடியாத விஷயங்கள் உலகத்துல இருக்குங்கிறத அவர் உணர்ந்திருக்கார். அந்த அனுபவம் அவரை மாத்திருக்கு. அப்படியானால் இந்த ஆரம்பகட்ட பயணமே அவரை ஒரு சந்தேகவாதியிலிருந்து ஓரளவுக்கு நம்பிக்கை கொண்டவரா, இல்லனா இன்னும் திறந்த மனதுடையவரா மாத்திருக்குன்னு சொல்லலாம். ஆமா, நிச்சயமா. ஒரு பெரிய மாற்றம் அது. சரி, நாம இப்போ இந்த உரையாடலோட இறுதிக்கு வர்றோம். இவ்வளவு நேரம் நாம பேசினது உங்களுக்காக, நம்ம நேருக்காக என்ன அர்த்தத்தை கொடுக்குது? ஒரு சுருக்கமா சொன்னா? ம் நாம பார்த்த வரைக்கும் ஆசிரியர் இந்தியாவோட மறைந்திருந்த ஞானத்தை தேடி போனப்போ ஆரம்பத்துல எவ்ளோ சவால்களை சந்திச்சார், அதிலிருந்து அவருக்கு என்ன புரிதல்கள் கிடைச்சதுன்னு பார்த்தோம். முக்கியமா 2 விஷயம் தெரியுது. என்னது? ஒன்னு, எதையும் ஆராயாம நம்பிடக்கூடாதுங்கிற ஒரு விதமான ஆரோக்கியமான சந்தேகம் தேவை. இன்னொன்னு, நமக்கு புரியாத விஷயங்கள் இருக்கலான்னு ஏத்துக்கிற திறந்த மனசும் தேவை. இந்த 2க்கும் நடுவுல ஒரு சமநிலையோட அணுக வேண்டியிருக்கு. சரிதான். சந்தேகமும் திறந்த மனமும். அப்புறம் உண்மையான குருக்கள் ஏன் தங்களை மறைச்சுக்கிறாங்க? அவங்க ஞானம் ஏன் அருகி போச்சு? ஆனா அதே சமயம் அந்த பழங்கால யோக பயிற்சிகள் கிட்ட இன்னைக்கும் நமக்கு இந்த நவீன உலகத்துக்கும் கூட கொடுக்கறதுக்கு மதிப்புமிக்க விஷயங்கள் இருக்குங்கிறதையும் இந்த ஆரம்பகட்ட பகுதிகள் காட்டுது. ஆமா, இந்த ஆய்வு சில முக்கியமான கேள்விகளை நமக்குள்ள எழுப்புது. மத்த கலாச்சாரங்கள்ல இருந்து வர அறிவை நாம எப்படி பார்க்கறோம்? வெறும் கதைகளுக்கும் உண்மையான அனுபவத்துக்குள்ள வித்தியாசத்தை எப்படி பிரிச்சறியறது? நம்பகத்தன்மைய இப்படி சோதிக்கிறது. ஆமா, அதுல என்னென்ன சிரமங்கள் இருக்கு? முக்கியமா இது மாதிரி ஆழமான தேடல்கள்ல இறங்குறதுனால நமக்குள்ளேயே ஒரு தனிப்பட்ட மாற்றம் ஏற்பட வாய்ப்பு இருக்கா? ஏன்னா பாருங்க, இவ்ளோ தடைகள் இருந்தாலும் தனக்கு மதிப்புமிக்க ஏதோ கிடைச்சதா ஆசிரியர் உணர்றார். அதுவே ஒரு நம்பிக்கையை கொடுக்குது இல்லையா? கண்டிப்பா. இறுதியா நீங்க யோசிக்கிறதுக்கு ஒரு விஷயம். யோகிகள் தங்களோட அறிவை ரொம்ப ரகசியமா வச்சிருந்தாதான் அது காலப்போக்குல மறைஞ்சு போச்சு அல்லது குறைஞ்சு போச்சுன்னு ஆசிரியர் சொல்றாரு இல்லையா? ஆமா, ஒரு காரணமா சொல்றார். ஆனா நாம இப்போ வாழ்றது எல்லாத்தையும் உடனுக்குடன் ஷேர் பண்ற, ஓப்பனா பேசுற ஒரு இணைப்பு உலகத்துல. சோஷியல் மீடியா, இன்டர்நெட்னு இப்படிப்பட்ட சூழல்ல சில குறிப்பிட்ட அறிவை, ஞானத்தை ரகசியமா பாதுகாக்கிறதுல அல்லது அதை தேடி வர்ற தகுதியான அர்ப்பணிப்புள்ள சீடர்களுக்கு மட்டும் கொடுக்கறதுல ஏதாவது நன்மை இருக்கா? நல்ல கேள்வி. இல்ல அது தீமைதானா? இந்த ஞானமும் எல்லாருக்கும் பொதுவா இருக்கணுமா? அல்லது சில விஷயங்கள் தகுதி வாய்ந்தவங்களுக்கு மட்டும்தான் போய் சேரணுமா? இத பத்தி என்ன நினைக்கிறீங்க? சிந்திச்சு பாருங்க.